லைவ்ல பார்த்தீங்கன்னா திவாகரும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க அந்த சண்டைக்கு அப்புறமா. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு இதானே, அங்கே நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேனேச்சா, இந்த அண்ணன் வேறு பேசாமல் இருக்குதே, இந்த அண்ணன்கிட்ட மட்டும் நம்ம பேசலையே அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எந்த இடத்துலையும் பார்வதி சொன்ன மாதிரி நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்க ஒரு அண்ட பொழுது ஆகாச பொழுது சொல்கிறாங்க, இந்த மாதிரி திவாகரனாவை அவங்க மிஸ் பண்ணாங்களாம் கமருதன் கூட இருக்கும்போது. அதை சொல்கிறாங்க. அதுக்கு வாட்டர்மெலன் சொல்கிறாரு, எனக்கு அது ஒரே ஒரு பிரச்சனை தான், உனக்கு சேர்க்க சரியில்லையேன்னு நினச்சேன், அது ஒன்று தான் எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாரு. இவர் கமருதனை சொல்கிறாரு, இவரை விட கமருதன் பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க, எப்பயுமே நானும் உன்னை விட்டு கொடுத்ததில்லைனே, நீயும் என்னை விட்டு கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் நல்லா சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் 2 பேரும் மாறி மாறி நாமினேட் பண்ணிக்கிட்டதில்ல, அது வரைக்கும் ஒரு உண்மை தான். மற்றபடி 2 பேரும் நல்லாவே சண்டை போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தியா கலை அவங்க கூடயே போய் ஒட்டிக்கிட்டான், அவங்க இவனை சும்மா வச்சுருக்காங்க, வச்சுட்டு நாமினேஷனில் இல்லாமல் இருக்கலாம்னு கலை நினச்சிட்ருக்கான். அப்படிலாம் கிடையாது, அவங்க இவன் கூட சேர்ந்துட்டு இவனை நாமினேஷனில் போட்டு விட்ருவாங்க, இவனை சும்மா ஒரு இதுக்காக வச்சுருப்பாங்க, அவ்வளோதான், யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலையரசனை பற்றி பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா திவாகர் சொல்கிறாரு, நீ கூட கொஞ்சம் கோவம் வந்தாலும் பொறுமை இல்லாமல் கத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணுவ பாரு, நான் அப்படிலாம் கூட பண்ண மாட்டேன், நான் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக பேசுவேன், பொறுமையை இழக்க மாட்டேன், ஏன்னா அடுத்தவங்க தரத்துக்கு நான் இறங்கி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தோட தரத்தை பற்றி இவர் பேசுகிறாரு. அவன் தரத்துக்கு நான் இறங்கி போனேன்னா எனக்கு அசிங்கம், ஸோ அவன் தரத்துக்கு நான் இறங்கி போக மாட்டேன்னு. இவர் என்ன அப்படி ஒரு பெரிய தரங்கிறது மட்டும் எனக்கு தெரியலை. அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கங்கிறதுனால அவர் சும்மா என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே அடுத்தவங்கள தரம் கெட்டவங்க, தரம் கம்மியானவங்க இப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.